வணக்கம். இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எஸ்எல் டெக்னாலஜிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா, பெர்சிஸ்டென்ட், கோஃபோர்ஜ் இந்த மாரி டாப் ஐடி கம்பெனிஸ் இந்தியால ஸ்டாக் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 3லிருந்து 7% டவுன்ல ஓப்பன் ஆச்சு. நியூ இன்வெஸ்டர்ஸ் நெறைய பேர் எதனால திடீர்னு இந்த ஃபால் அப்படின்னு நெறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இத பத்தின டீட்டெயில் ஏன் ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஃபால் ஆயிருக்கு. ஏன் இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஆரம்பமா கூட இருக்கலாம். ஏன்னா, ஐடி செக்டார் அ ஒரு பெரிய அளவுக்கு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ, ஐடி ஸ்டாக்ஸ்ல நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சாலும், இந்த வீடியோ கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். ஆம் ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெய்னிங் செஷன் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ஒரு கோர்ஸ் பிப்ரவரி 6ஆம் தேதி மதியம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்குது. இந்த ட்ரெய்னிங் செஷனுக்கான லிங்க் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எதனால் இந்த ஃபால்? கிட்டத்தட்ட இன்ஃபோசிஸும், டிசிஎஸும் மட்டுமே கிட்டத்தட்ட 7% இறங்கியிருக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஐடி ஸ்டாக்ஸோட ஃபால் ரூ. 2,00,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்டரோட வெல்த் எரேஸ் ஆயிருக்கு. இந்த ஃபால் இந்தியால ஏதாவது நியூஸா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. குளோபல் மார்க்கெட்டையே ஒரு பெரிய அதிர்வலைய ஏற்படுத்தியிருக்கு. நேத்தி நைட் யுஎஸ் மார்க்கெட்லயும் ஒரு பெரிய ஃபால் இருந்தது. காக்னிசன்ட் நியர்லி 9% கிட்ட ஃபால் ஆச்சு. அதேபோல ஜப்பான் மார்க்கெட்லயும் செல்லிங் பிரஷர் நேத்து அதிகமா இருந்தது. அத பத்தி டீட்டெயிலா நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்க இந்த ஐடி செக்டார் ஃபால் ஆகுறதுக்கு முன்னாடி ஏன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இவங்களோட பிசினஸ் மாடல் என்ன? எஸ்ஏஏஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, சாஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். அதாவது ஐடி கம்பெனிஸ் ஒரு சாஃப்ட்வேர அ பில்ட் பண்ணி செல் பண்றது மட்டும் அவங்க வேலை இல்ல. அந்த கிளவுட் பேஸ்டு அ டூல் வந்ததுக்கப்புறம் என்னன்னா, அவங்களோட கிளையண்ட்ஸ் வந்து அவங்க ஒவ்வொரு வருஷமும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி அதுக்கான சார்ஜஸ ஐடி கம்பெனிஸ் வந்து ரெக்கவர் பண்றாங்க. அதாவது ரிசீவ் பண்றாங்க. ஸோ அப்ப என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ட செஞ்சு குடுத்தா பணம் வாங்கிட்டு அதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்றது இல்ல. சர்வீசஸ் வந்து கிளவுட் பேஸ்டு சர்வீசஸ் இவங்க இஷ்யூ பண்றதுனால, ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட கிளையண்ட்ஸ்ட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது. இப்போ இந்த எஸ்ஏஎஸ் அப்படின்றது தான் அதோட கான்செப்ட். இந்த கிளவுட் டிபெண்ட் பண்ண இல்ல கிளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் பெரிய அளவுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் அவங்களோட இன்கம்ல இருக்கு. இதுதான் அவங்களோட குரோத்துக்கான ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இன்கமுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இப்போ வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 5 விஷயம் நம்ம ஒரு 4 விஷயம் இந்த எஸ்ஏஎஸ் கம்பெனிஸோட கன்டினியூஸ் வருவாய் வரும். ஏன்னா, ஒரு கிளையண்ட்ட வந்து அக்வயர் பண்றாங்க. ஒரு கிளையண்ட்ட்டருந்து அவங்களுக்கு ஒரு பிசினஸ் வருதுன்னா, ஒவ்வொரு வருஷமும் அவங்க கிட்ட இருந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வரும். அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுனால. ஓவரால் ப்ராஃபிட்ல வந்து இது ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் நெட்வொர்க்கிங்ல வந்து ஒரு டூல ரெடி பண்ணிட்டு, மல்டிபிள் கிளையண்ட்ஸ்க்கு வந்து அவங்களால இஷ்யூ பண்ண முடியும். அந்த சர்வீஸஸ கன்டினியூஸா அவங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண ரிசீவ் பண்ண முடியும். இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்டின்னா, இதனால இன்னைக்கு மார்க்கெட் இறங்குனதுக்கும், இந்த விஷயத்துக்கு என்ன அப்டின்றதுக்கு தான் இப்ப நான் வரேன். அமெரிக்கால இதுல ஏஐ நிறுவனம் ஆந்த்ரோபிக் அப்படின்ற ஒரு கம்பெனி. இவங்க ஒரு ஏஐ டூல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டூல்ல என்ன வித்தியாசம்? ஆல்ரெடி கூகுள் வந்து ஜெமினி வச்சிருக்கிறாங்க. ஓப்பன் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடி. எலான் மஸ்க் அவங்களோட குரூப் கம்பெனி கிராக் அப்படின்ற ஒரு ஏஐ. இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரா வேர்ல்டு லெவல்ல அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ டூல். அவங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் ஆஃபர் பண்றாங்க. ஃப்ரீ வெர்ஷனும் ஆஃபர் பண்றாங்க. இப்போ இந்த ஏஐல லான்ச் பண்ணியிருக்கிற இந்த புது ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ஏஐல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, டாக்குமெண்ட்ட ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரிவ்யூ பண்ணும். டேட்டா அனலைஸ் பண்ணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ சார்ட் அவுட் பண்ணும். ஸோ இதுதான் இதோட மேஜர் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதில வந்து அவுட்சோர்சிங் பிசினஸ் அதாவது அவங்களோட கிளையண்ட் ஒவ்வொரு ஐடி கம்பெனிஸோட கிளையண்ட்ஸ் கிட்ட இருந்து ரெகுலரா அவுட்சோர்சிங் சர்வீசஸ் வந்து கம்ப்ளீட்டா இது ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏஐ ஏஜென்ட் அப்படின்றது.
இந்த இந்த ஏஐ ஏஜென்ட்டில் முக்கியமாக இந்த ஆந்த்ரோபிக்ன்ற கம்பெனியில் ஆல்ரெடி அமேசான், கூகுள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில். இப்போது இந்த ஆந்த்ரோபிக் தான் இந்த ஏஐ டூலை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த 5 விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஆந்த்ரோபிக்கோட இந்த ஏஐ ஏஜென்ட். 2வது அவங்களோட ஃபியூச்சர் என்ன? 3வது என்னன்னா, இப்போ இந்த அவுட் சோர்சிங் பண்ற பிசினஸ் வந்து கம்ப்ளீட்டா ஐடி செக்டார், ஐடி கம்பெனிஸ விட்டு மூவ் ஆகுறதுக்கும், கிளையண்ட்ஸுக்கு வந்து இந்த இயர்லி வைஸ் வந்து ஐடி கம்பெனியோட டை அப்ல அவங்க குடுக்குற சர்வீஸ்க்கு இயர்லி பேமெண்ட் பண்றத விட, இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட் மூலியமா கம்ப்ளீட்டா அந்த கம்பெனியே அந்த சர்வீஸை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு இது வருது. ஸோ இதுதான் ஓவரால் மார்க்கெட்டை ஒரு பெரிய அளவுக்கு டிராஸ்டிக் ஃபால் குளோபலாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 4-5% கிட்ட நேற்று ஒரு இன்ட்ராடேல ஃபால் ஆச்சு. அதுக்கும் இந்த ரீசன் ஒரு காரணமாக பார்க்கலாம். குளோபல் டெக்னாலஜி செல் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் டெக் செல் ஆஃப் இதுதான் நேற்று வந்து குளோபலாக நடந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் அது ஒரு பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போது இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகும். ஐடி செக்டார் ஃபால் ஆனால் ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன் அப்படின்னா, முக்கியமாக ருப்பியோட ஃபால் ஐடி கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸ்போர்ட் கம்பெனியும் இங்கேருந்து ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, வெளிநாட்டிலேருந்து அவங்க டாலரை ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ருப்பி ஃபால் ஆக அது அந்த கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட். ஸோ அப்போது எக்ஸ்போர்ட்டில் வந்து சர்வீசஸ் எக்ஸ்போர்ட், சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ன்ற இண்டஸ்ட்ரியில் ஐடி கம்பெனிஸ் இருக்கிறதுனால ருப்பியோட ஃபால் ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பெனிஃபிட். இப்போது இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அது ருப்பியை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த பிரச்சனை இன்னும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா. ஸோ இதை தவிர வேறு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஆல்ரெடி இந்த ஏஐ டூல் லான்ச் பண்ணும்போதே இப்படி ஒரு விஷயம், ஏஐன்னு ஒரு விஷயம் வந்து குளோபலாக ஸ்ப்ரெட் ஆகும்போதே நிறைய செக்டார், நாட் ஓன்லி ஐடி செக்டார் மட்டும் இல்லை, நிறைய செக்டாரில் வேலை இழப்பு வந்து அதிகமாகும் அப்படின்றது நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அது இன்றைக்கி அவங்களோட செக்டாரையே காலி பண்ணோம் அப்படின்றது அதாவது ஆரம்பித்த இடத்துல கையை வைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ ஐடி செக்டார்லேருந்து டெக்னாலஜி டெவலப் ஆகி இந்த ஏஐ இப்போ ஐடி செக்டாரையே ஒரு ஆட்டங்கான வச்சுருக்கு. இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்எஸ்ஐ, பேங்கிங் அண்ட் அதர் செக்டாரோட வீக்னஸ் இருந்தது. இதில் ஐடி ஸ்டாக்ஸ் முக்கியமாக டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, விப்ரோ, எஸ்எல் டெக்னாலஜிஸ், பர்சிஸ்டன்ட், கோஃபோர்ஜ், மிட் கேப்பில் இருக்கிற ஐடி கம்பெனிஸு, ஸ்மால் கேப் ஐடி கம்பெனிஸ் எல்லா ஸ்டாக்கும் பாரபட்சம் இல்லாமல் எனக்கு இறங்கியிருக்கு. இந்த செல்லிங் ப்ரெஷர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டாருக்கு என்ன பிரச்சனை வரும், என்ன ஸ்டெப் எடுக்கலாம், இல்லை என்ன ஏதாவது மறுபடியும் ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் நிறைய இருக்குது. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியும் கேட்டிருந்தாங்க. முதல் விஷயம் என்னென்னா, ஒரு சில ரிசர்ச் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்க, ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஓவர் ரியாக்ஷன், ஐடி செக்டார் இதனால் பாதிப்படைய வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பபுள் தான், பட் ஆனால் மறுபடியும் ஸ்ட்ரென்தன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா, இது ஒரு ஏஐன்றது குளோபலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை ஒரு த்ரெட்டா, இதுதான் எல்லாருக்குமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அடுத்தடுத்து இதோட டெவலப்மெண்ட் என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது ட்ரெடிஷ்னல் ஏஐ டூலுமே இதில் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆல்ரெடி இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஏஐ சாஃப்ட்வேருமே இதில் பிரச்சனை பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. மார்ஜின் ப்ரெஷர், ஐடி கம்பெனிஸ்க்கான ப்ராஃபிட்டில் மார்ஜின் ப்ரெஷர் பெரிய அளவுக்கு பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ என்னென்னா, ஐடி செக்டர் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர்ஸு இப்போ வந்துட்டு இருக்கிற இந்த நியூஸை தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அவசரப்பட்டு இறங்கிடுச்சின்னு போய் ஆவரேஜ் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிப்ரவரி 6 ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஃப்ரீ ட்ரைனிங் செஷன், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.